சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து நினச்ச மாதிரியே விஜயா இங்கே மீனாவை தன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் மீனா என் மருமக தான், என் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதை கேட்டு சந்திரா, சீதா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மீனா, நான் சொன்ன மாதிரியே உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வச்சிட்டேன்ல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவோன்னு நீயும் பார்த்துக்கிட்டே இருந்த, ரொம்ப யோசிச்ச. இப்போ பார்த்தியா, அம்மாவே உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. உண்மையை நிரூபித்ததால அம்மா மனசு மாறினாங்களான்னு தெரியாது, ஆனால் இப்போ உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு மருமகளாக வர வச்சுட்டாங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அத்தை எல்லாரும் முன்னாடியும் மீனா இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு சொன்னாலும் என் மேலே அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஏன்னா இனி நான் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினச்ச விஜயாத்தை எல்லாரும் முன்னாடியும் இப்படி பேசுனதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, அம்மா என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஆனால் நான் நினச்சது நடந்துருச்சுல்ல, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டல்ல, எனக்கு அதுவே போதும், அவ்வளவுதான் மீனா. நீ இனி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே என் அம்மாவாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், யாராலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல விஜயா, நீ ஏன் மீனாவை இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. விஜயாவுக்கு எப்பயும் போல் ரொம்பவே கோவம் வருது. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. முத்து சொன்ன மாதிரியே உண்மையை நிரூபிச்சிட்டான். பூஜை செய்ய வந்த அந்த அம்மா ரோகிணி தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா என்ன செய்ய முடியும், வேறு வழி இல்லாமல் மீனாவை என் வீட்டுக்கு வர வச்சுட்டேன். ஆனால் நான் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கல. எப்பயும் போல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. உடனே ரவி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக வந்துட்டீங்க. ஸ்ருதியும் இதே மாதிரி என்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது ரவி, கவலைப்படாமல் இருங்க. ஸ்ருதி இந்த வீட்டுக்கு நான் வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க, அது எல்லாமே இப்போ நடந்துருச்சுல்ல, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸ்ருதிக்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன். இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன்ல, இனி என்னுடைய வேலையை நான் சரியாக செய்வேன். ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரதுக்கு கண்டிப்பாக நான் ஸ்ருதிக்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசினா ஸ்ருதி உங்கள் பேச்சை கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்காக பேசி புரிய வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இனி ஸ்ருதியை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மீனா வந்துட்டால, இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா எப்பயும் போல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மீனா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா முத்து சொன்ன மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே வந்த மனோஜ், என்னம்மா ரொம்ப கோபமாக இருக்கீங்க, எதுக்குமா ரொம்ப யோசிக்கிறீங்க, எதுக்குமா நீங்கள் கவலைப்படுறீங்க? அம்மா, மீனாவை நீங்கள் என்றைக்கும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க. கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும், வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, மீனா வந்துட்டாங்கம்மா, இனி அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க, வீட்டில் இருக்க வேலையை பார்த்துப்பாங்க. நீங்கள் கிச்சன் பக்கம் போகவே வேண்டாம், நம்ம சொல்கிற எல்லா வேலையும் மீனாவே செய்வாங்கல்லம்மா. அப்புறம் எதுக்குமா இவ்வளோ யோசிக்கிறீங்க? மீனாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் இவங்களுக்கு புரியாதுல்லம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசிட்டு அங்கேருந்து தன்னுடைய கடைக்கு கிளம்பி போகிறாரு. மனோஜ் சொல்கிறதும் சரிதான், நான் என்ன மீனாவை மருமகளாவா ஏற்றுக்கிட்டேன்? இல்லையே, இங்கே என்னாலேயே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்க முடியல, அதான் மீனா வந்துட்டால, இனி கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துப்பா, நல்லா சமைச்சு கொடுப்பா, அப்புறம் என்ன, அதனால் மனோஜ் சொன்ன மாதிரியே நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க விஜயா. சீதாவுக்கு மறுபடியும் நகை கிடைச்சதால உடனே சந்திரா சொல்கிறாங்க, சீதா இப்போ நீ சந்தோஷமாக உன்னுடைய வீட்டுக்கு கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எப்படிம்மா அருண்கிட்ட பேசுகிறது, அருண் ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லும்போது, நானே அருண் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு இங்கே சந்திரா சீதா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே அருண் சீதா வந்த உடனே பதில் பேசாமல் இருக்க, உடனே சந்திரா சொல்கிறாங்க, அருண் தம்பி, நீங்கள் எதுக்கு இப்படி கோவப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் அம்மா ஆசையாக சீதாவுக்காக இந்த நகையை வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். முத்து மாப்பிளையும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நகையை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் வரோம். இப்போ தான் மீனாவையும் அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அதனால் இனி எந்த பிரச்சனையும் வராது.
முத்து மாப்பிள்ளையால தான் இந்த நகை கிடச்சிருக்கு. அதனால இனி சீதா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த நகை கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. அத்தை என்ன பேசுகிறீங்க? இந்த நகைக்காக நான் சீதா கிட்ட பிரச்சனை செய்வேனா என்ன? இப்போ நீங்களும் முத்துவை விட்டு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. முத்துவால் தான் இந்த நகை கிடச்சிதுன்னு சொல்கிறீங்க. ஏன் சீதா என்கிட்ட உதவி கேட்டிருக்கலாம், இல்லை நானே இந்த நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் சீதா என்கிட்ட சொல்லாமல் முத்து வந்து புது வண்டி வாங்கியிருக்காருன்னு அங்கே வந்ததெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன் முத்து வந்து உங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான். நானும் வந்து சீதாவோட வீட்டுக்காரர் தானே. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக புது வண்டி வாங்கியிருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஆனால் முத்து எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரதில்லை. அப்படி இருக்கும்போது சீதா எதுக்கு அங்கே போகணும்? என்கிட்ட சொல்லாமல் அதனால தான் கோவத்தில் பேசினேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சீதா என்னை புரிஞ்சுக்கல, நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசினா எப்படி அப்படின்னு சொல்லும்போது, அருண் தம்பி, முத்து மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவர். அதனால தான் இங்கே சீதாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகவே இந்த நகையை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு, உண்மையை நிரூபிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் முத்து மாப்பிள்ளையை தப்பாக நினைக்க வேண்டாம். அதே மாதிரி சீதாவையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சீதா எங்கள் வீட்டிலே இருக்கணும்னு நீங்கள் நினச்சி தான் அனுப்புனீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சீதாவை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். சீதாவை எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் சீதா என்னை புரிஞ்சுக்கலன்னா நான் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இனி வந்து சீதா உங்கள் பேச்சை கேட்பா. சீதா நீ நம்ம வீட்டுக்கு கூட வர வேண்டாம். ஆனால் அருண் தம்பி சொல்கிற பேச்சை நீ கேட்கணும். இனி உங்கள் 2 பேத்துக்கு இடையிலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. புரியுதா சீதா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அது எப்படிம்மா உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியும்? எப்பயும் போல் நம்ம வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்ன அருண் இப்போ அம்மா இருக்காங்கன்னு நீங்கள் ரொம்ப கோவமாக பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் என்கிட்ட எவ்வளோ கோவப்படுறீங்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சீதா சொல்லும்போது, சீதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீதா, அதான் நகை கிடச்சிருச்சுல, இனி இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேச வேண்டாம். அதே மாதிரி முத்துவை பற்றியும் யாரும் ரொம்ப பாராட்டி பேச வேண்டாம். முத்து நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காகவே உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு இப்படிலாம் செஞ்சுருக்கலான்னு எனக்கு தெரியும். அதனால் அத்தை சீதாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, சீதாவை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சந்திரா சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் சீதா யோசிக்கிறாங்க, அருண் இப்போ ரொம்ப நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு தானே தெரியும் அருண் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுலாம். அம்மா இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் அருண் வந்து இன்னும் முத்துமாமா மேலே உள்ள கோவத்தில் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாரோ தெரியல அப்படின்னு சீதா அருணை நம்பாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷமாக ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரவி ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, பேச வேண்டியதானே ரவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்கும்போது, ஆமாம் என்ன யாரும் எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? முத்து, மீனா, அண்ணாமலை, விஜயான்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். யாருமே ஃபோன் பண்ணவும் இல்லை, ஃபோன் எடுத்து பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஆமாம் என்ன எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ரவி அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதான் மீனா நீ திரும்பி வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது மீனா திரும்பி வந்துட்டாளா? மீனா எப்பயும் நம்ம வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி ரவி வந்து சொல்கிறாரு. அம்மா வந்து வீட்டுக்கு வந்து பேசின பூஜை செய்ய வந்த அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி மீனாணி இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு மீனாணி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இப்போ முத்து உண்மையை நிரூபித்து மீனாணியை வீட்டுக்கும் வர வச்சுட்டான். என்ன அம்மா எல்லாரும் முன்னாடியும் மீனா இனி இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக மீனா அண்ணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா விஜயாவால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா? ஆனால் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாட்டி நீங்கள் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அப்போ என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி முத்து வந்து புது வண்டி வாங்கியிருக்கான் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முத்து என்கிட்ட சொன்னான். ஆனால் மீனாவும் முத்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்கும்போதே எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. உடனே அங்கே கிளம்பி வரணும் போல தான் தோணுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. பாட்டி நீங்கள் எப்போ வருவீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, உங்ககிட்ட நிறைய பேசணும். அது மட்டும் இல்லை விஜயாத்தை இப்போ மனசு மாறிட்டாங்க, மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீனா பொறுப்பான மருமகன்னு இங்கே அண்ணாமலை அங்கிள் எல்லார் முன்னாடியும் மீனாவை பாராட்டி பேசினாங்க. முத்து வந்து மீனாவை விட்டு கொடுக்காம உண்மையை நிரூபித்து மீனாவுக்காக எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காரு, உதவி செஞ்சுருக்காருன்னு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. முத்து மீனாவோட வாழ்க்கை இனி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு ஸ்ருதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே,
நீங்கள் எல்லாரும் மீனா முத்துவை பற்றி பேசும்போது உடனே வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல் எனக்கும் தோணுது. அதனால் சீக்கிரமாக ஸ்ருதி உங்களை பார்க்க நான் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் சீக்கிரமாக வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் விஜயா வீட்டுக்கு வந்தேன்னா நீயும் மனசு மாறி வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவல்ல, அப்புறம் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டியே. அதுக்கப்புறம் நீயும் ரவியும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும். புரியுதா ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா போதும், நான் கண்டிப்பாக அப்புறம் ரவி பேச்சை கேட்பேன், ரவியும் என் பேச்சை கேட்கணும்னு நீங்கள் தான் வந்து ரவிக்கிட்ட பேசணும். நீத்துவால் இனி பிரச்சனை வராதுன்னு ரவி என்கிட்ட வந்து நம்பிக்கையாக சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு நான் கண்டிப்பாக முடிவெடுப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்ல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சீக்கிரமாக அண்ணாமலையை பார்க்க நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஃபோனை வைக்கிறாங்க. பரவாயில்லையே, விஜயா மனசு மாறி மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாளா? அப்போ உடனே அங்கே போய் மீனா முத்துவை வந்து பாராட்டி பேசணும். எப்படியாவது அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டையும் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நினைக்கிறாங்க. அதனால் மீனா முத்து அண்ணாமலைன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக பாட்டி அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனால் இங்கே பாட்டி வரும்போது அண்ணாமலை வந்து அம்மா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன அண்ணாமலை, நான் வந்த உடனே விஜயா தான் எப்படியும் இப்படி கேட்பா, நீயாவது சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா என்ன அண்ணாமலை ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட நீங்கள் தான் சொல்லவே இல்லையே, அதனால தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரவியும் ஸ்ருதியும் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. உடனே உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்ததால் யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். ஆமாம், மனோஜ் எங்க, ரவி எங்க, மீனா முத்து எல்லாரையும் நீ கூப்பிடு அண்ணாமலைன்னு சொல்லும்போது, உடனே அங்கே வந்த முத்து, மீனா இங்கே பாரு பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி வந்திருக்காங்களா அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக வந்து பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டி என்ன பாட்டி எங்ககிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை, எப்போ பாட்டி வந்தீங்கன்னு கேட்கும்போது, மீனா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமாம், நீ உங்கள் அம்மா வீட்டில் இருந்தியாமே, இப்போ தான் இங்கே விஜயா வீட்டுக்கு வந்தியா? எனக்கு இந்த விஷயமே தெரியாது. ரவியும் ஸ்ருதியும் சொன்னதுக்கப்புறமா தான் உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், விஜயா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அத்தை ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கிச்சனில் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது விஜயா ரெஸ்ட் எடுக்கிறாளா? அப்போ கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் இன்னும் நீ தான் தனியாக பார்த்துக்கிறியா? விஜயா உனக்கு உதவி செய்கிறதுலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எதுக்கு உதவி செய்யணும், அத்தை இத்தனை நாள் நான் வீட்டில் இல்லைன்னு உடனே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது விஜயாவா இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துப்பான்னு நீ நினைக்கிற, இல்லை வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுருப்பா நீ நினைக்கிறியா மீனா? எனக்கு தெரியாதா இங்கே விஜயாவை பற்றி? ரவி சமைச்சு கொடுத்துருப்பான், வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் முத்து பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியும். எப்போ பார்த்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் பேசணும், இது மட்டும்தானே விஜயாவுக்கு தெரியும். எங்கே விஜயா? அண்ணாமலை விஜயாவை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே விஜயா, எதுக்குங்க இப்போ என்னை கூப்பிடுறீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதான் மீனா வீட்டுக்கு வந்துட்டால, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா பார்த்துக்க மாட்டாளா, இப்போ எதுக்கு என்ன வர சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசும்போது அங்கே பாட்டி வராங்க. என்ன விஜயா, வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் மீனா பார்த்துப்பான்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிற? இங்கே ரவியா இருக்கட்டும், முத்துன்னு எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க, நீயும் பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நம்பினா நீ என்ன மீனா மட்டும் வேலை செஞ்சால் போதும்னு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் மீனா பார்த்துப்பான்னு பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க, இல்லை எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனது எதுக்கு வந்தேன்னு கேள்வி கேட்குற? உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக தான் வந்தேன், இங்கே வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது பொறுப்பே இல்லாமல் இருக்க விஜயா என்னைக்கும் வீட்டு வேலையை பொறுப்பாக பார்க்கவே மாட்டான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த மீனா இப்போ தானே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மீனா எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் அவங்க அம்மா வீட்டில் தான் அத்தை இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு கேட்கும்போது, அத்தை நான் தான் புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது, அப்போ நீ தானே தப்பு பண்ணியிருக்க, நீ தானே மீனாவை இங்கேருந்து அனுப்புன, அப்புறம் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? கிச்சனில் இருக்க வேலையை மீனா பார்த்துக்கிட்டா மற்ற வேலையை நீ செய்யணும்னு உனக்கு தெரியாதா? மீனா தனியாக வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு அங்கே கடையில் இருக்க வேலையும் பார்க்கணுன்னு யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை வந்த உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப முடியல அத்தை, அதான் ரெஸ்ட் எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க விஜயா. எனக்கு தெரியும்
மீனா தான் எப்பயும் பொறுப்பா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறான்னு எனக்கு தெரியாதா விஜயா? இருந்தாலும் மீனா மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால பொறுமையாக இருக்கேன். இருக்கிற வேலையை மீனா மட்டும் பார்க்கக்கூடாது, வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக நீயும் பார்க்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சரி அத்தை, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா கிச்சனுக்கு போகிறாங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததால் உடனே என் மாமியாருக்கு ஃபோன் பண்ணிட்டியா? உடனே அவங்கள வர வச்சிட்டியா? இது உன்னுடைய வேலை தானே? அப்போ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுன்னு திட்டம் போட்டு என் மாமியாரை வர வச்சிருக்கேன், அப்படி தானேன்னு கேட்குறாங்க. அத்தை, பாட்டி வந்தது எனக்கு தெரியாது. நான் பாட்டியை இங்கே வர சொல்லவும் இல்லை. பாட்டி எதுக்காக வந்திருக்காங்கன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? எதுக்காக என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக நானே பார்த்துக்கிட்டேன். இங்கே கிச்சனில் வேறு எந்த வேலையும் இல்லைத்த, நீங்கள் எப்பயும் போல் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்கிறாங்க மீனா. போதும் போதும், அதான் என் மாமியார் வந்துட்டாங்கல்ல என்னை கேள்வி கேட்குறதுக்கு. இனி நான் வீட்டில் வேலை செய்யாமல் இருந்தால் அவ்வளவுதான். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. அப்புறம் உங்கள் முன்னாடி நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். நீ போய் ரெஸ்ட் எடு மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன செய்யணும்னு தெரியாமல் உடனே அங்கேருந்து கிளம்பி வராங்க. மீனாவும் முத்துவும் திட்டம் போட்டு என் மாமியாரை வர வச்சுட்டாங்க. என் மாமியார் வந்த உடனே மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. பாட்டியை பார்க்கறதுக்காக இங்கே ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்த உடனே வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் மீனா, உங்களுக்கு தெரியுமா, பாட்டி ரவிக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க பாட்டின்னு. நான் தான் பாட்டிக்கிட்ட சொன்னேன். எதுக்கு தெரியுமா? விஜயத்தை மனசு மாறி மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா பாட்டி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? அதான் பாட்டியை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை, பரவாயில்லையே ஸ்ருதி, உங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் நீ இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அதனால என் அம்மா இங்கே முத்து மீனாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ எப்போதாம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. என் பேச்சை கேட்டு இங்கே ரவியை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவல்ல, இனி உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போகவே வேண்டாம், நீ இனி இங்கேயே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, ரவி என்னை புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரவி என்னை புரிஞ்சுக்காம நீத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதால் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு பாட்டி. அதனால தான் நான் என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் இருக்கேன்னு சொல்லும்போது, மீனா இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீயும் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி ரொம்ப நம்பிக்கையாக பேசும்போது ஸ்ருதி யோசிக்கிறாங்க. பேசாமல் பாட்டி பேசுகிற மாதிரியே இங்கே ரவி வீட்டிலேயே இருந்துடலாமா அப்படின்னு ஸ்ருதி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்க்குறாங்க. பாட்டி வந்ததால் பாட்டிக்கு இங்கே என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறது, இங்கே மனோஜ் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறதால கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுனால அங்கே துணியெல்லாம் துவைக்கிறது, இங்கே விஜயா சொல்கிற வேலையை செய்கிறதுன்னு இங்கே மீனா ரொம்ப நேரம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாட்டி கவனிக்கிறாங்க. என்ன, இங்கே எல்லாரும் விஜயா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா தான் தெரியுது, மீனா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கடைக்கு போகக்கூடாது, மீனா தன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்த்துக்க கூடாதுன்றதுக்காகவே விஜயா வேணும்னே திட்டம் போட்டு மீனாவுக்கு நிறைய வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கா. இங்கே மீனாவும் கண்டிப்பாக விஜயா பேச்சை கேட்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி மீனாவால் கடைக்கு போக முடியும்? இத்தனை நாள் மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக கடையில் இருக்க வேலையை பார்த்துருந்துருப்பா. ஆனால் இப்போ விஜயா வீட்டில் வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறதுக்கே வந்து சரியாக இருக்குது. அப்புறம் எப்படி கடையில் இருக்க வேலையை பார்க்குறது, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது, முத்துவுக்கு உதவி செய்கிறது, இப்படி மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கும்போது விஜயா அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரச்சனை செய்கிற மாதிரிலாம் இருக்குது. இனி நம்ம கவனிக்கணும், கண்டிப்பாக மீனாவுக்கு உதவி செய்யணும், விஜயா யோசிக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கவனிக்கிறாங்க. விஜயா என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, எல்லாருக்கும் காஃபி கொண்டு கொடு, இல்லைனா என் மாமியார் உடனே கிச்சனில் இருக்க வேலையை என்ன செய்ய வைப்பாங்க. என் மாமியார் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும், புரியுதா? நீயே சமைச்சு கொடுத்துடணும். என் மாமியார் என்கிட்ட எந்த வேலையும் சொல்லவே கூடாது. அப்படி ஏதாவது வேலை சொன்னாங்க அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. அப்புறம் மறுபடியும் உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகணும். புரியுதுல மீனா? ஏற்கனவே நீ ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கணும், அதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாட்டி கேட்குறாங்க. பாட்டிக்கு அப்போ தான் தெளிவாக உண்மை என்னன்னு புரியுது. இங்கே விஜயா
மனசு மாறவும் இல்லை, மீனாவை மருமகளாக ஏற்றுக்கவும் இல்லை. சொல்லப்போனால் மீனா தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும். ஆனால் மீனா பூக்கடைக்கு போகக்கூடாதுன்னு இப்படி வந்து விஜயா ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்து மீனாவும் புரிஞ்சுக்காம விஜயா பேச்சை கேட்டுட்டு வீட்டில் இருக்க வேலையை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாளே. ஆனால் இப்படிலாம் நடக்க விடவே கூடாது. பாவம் மீனா இத்தனை நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்து இங்கே திரும்பி வந்திருக்கானா. கண்டிப்பாக விஜயா மீனாவை புரிஞ்சுக்கணும். மீனா வந்து பூக்கடையில் வேலை பார்க்கறதுனால மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜயா அப்படி செய்ய மாட்டான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க பாட்டி. இனியும் முத்துவும் மீனாவும் விஜயா வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. விஜயா வீட்டுக்கு திரும்பி வந்ததால் மீனா சந்தோஷமாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் தன்னுடைய திறமையால் மீனா முன்னேறணும்னு நினைக்கும்போது விஜயா திட்டம் போட்டு இப்படி வீட்டில் இருக்க எல்லா வேலையவும் செய்ய வைக்கிறத மீனா வேணா புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் விஜயாவை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? அதனால விஜயா நினைக்கிறது நடக்கக்கூடாது. ஆனால் மீனாவும் முத்துவும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். என்ன செய்யறதுன்னு பாட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மீனாவை கூப்பிட்டு பாட்டி பேசுகிறாங்க. என்ன மீனா, நானும் பார்க்குறேன், நான் வந்ததுலேருந்து நீ பூக்கடைக்கு போகவே இல்லையே. உனக்கு பூ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, தினமும் பூக்கடைக்கு போகணும்னு நீ சொல்வல்ல, இப்போ என்னாச்சு? நீ உன்னுடைய வேலையை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறியா, இல்லை வீட்டில் இருக்க வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, என்னால் வீட்டில் இருக்க வேலையவும் செய்ய முடியல. அப்புறம் பூக்கடைக்கு போனால் எப்படி வேலையெல்லாம் செய்ய முடியும்? விஜயாத்தை கோவப்படுவாங்கல்ல, அதனால தான் பாட்டி நான் வீட்டிலையே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா, உன்னை நினச்சி நான் எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். உன்னுடைய திறமையால் நீ முன்னேறன்னு நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ விஜயா வீட்டுக்கு திரும்பி வந்ததால் வேணும்னே விஜயா உனக்கு வந்து இவ்வளோ வேலை கொடுக்குறான்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, அதுவே போதும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா? நம்ம சொல்கிறதெல்லாம் மீனாவுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே முத்துவும் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் பேசாமல் வீடு வாங்கி கொடுக்கணும். தனி குடித்தனம் போனால் தான் மீனாவும் முத்துவும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். பேசாமல் மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போதே நிம்மதியாக இருந்தா, சந்தோஷமாக இருந்தா. ஆனால் இங்கே விஜயா வீட்டில் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் விஜயா பொறுப்பே இல்லாமல் மீனா கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மீனாவும் பதில் பேசாமல் இந்த வேலையை செய்கிறதுனால தானே விஜயா இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற பாட்டி யோசித்து ஒரு நல்ல முடிவெடுக்கணும். மீனாவுக்கும் முத்துவுக்கும் கண்டிப்பாக உதவி செய்யணும். மீனா முத்து இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சேன். அதனால தான் எல்லாரையும் பார்க்கலாமேன்னு வந்தேன். ஆனால் இவங்க என்ன இப்படி வந்து யோசிக்காமல் மீனா வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. இனியும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது. முத்துவுக்கும் மீனாவுக்கும் கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு பாட்டி அவங்க கொண்டு வந்த பையில் இருந்த பணத்தெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எப்படியோ வீட்டில் எல்லாருக்கும் இந்த பணத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் முத்து மீனாவுக்கும் கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கும்போது இந்த பணத்தை முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. உடனே முத்து மீனா கிட்ட கண்டிப்பாக பேசணும். முத்துவும் மீனாவும் நான் சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக சரின்னு சொல்லவே மாட்டாங்க. இங்கே எல்லாரும் இதே வீட்டில் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக மீனாவால் தன்னுடைய வேலையை பார்க்கவே முடியாது, தன்னுடைய திறமையால் முன்னேறவும் முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பாட்டி வந்து நினைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து விஜயா சொல்கிறாங்க, அத்தை, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஜயா, அண்ணாமலையை பார்க்கறதுக்காக அண்ணாமலை வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், இதில் நீ எதுக்கு இப்படி கேள்வி கேட்குற? ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைத்த, உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும், வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு வந்திருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நான் கிளம்புறதா இருந்தாலும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை மீனாவுக்கும் முத்துவுக்கும் செஞ்சுட்டு உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்க? ஏன் அம்மா கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்க? அம்மா வந்து எப்போ கிளம்பணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ கிளம்பட்டுமே. நாமளும் வந்து ஊருக்கு போகிறதில்ல, அம்மாவும் எப்பயாவது தான் இங்கே வராங்க, இதில் தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க, இதெல்லாம் சரியில்லை. அம்மா நீங்கள் இங்கேயே இருங்கம்மா, நீங்கள் இருந்தால் தான் விஜயாவும் வந்து எல்லாரையும் புரிஞ்சுப்பா, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. எனக்கு தெரியும் அண்ணாமலை, எப்போ கிளம்பணும்னு தெரியும், விஜயா எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனோஜ் வந்து நல்ல பிஸ்னஸ் செய்கிறான், நான் நினச்ச மாதிரியே மனோஜ் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், அதனால் மீனா முத்துவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் மனோஜுக்கு உதவி செய்யக்கூடாது? மனோஜுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்து உதவி செஞ்சிங்கன்னா மனோஜ் வந்து இன்னொரு பெரிய கடைக்கு ஓனர் ஆயிடுவான்ல,
அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. அப்புறம் என்ன, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு மனோஜுக்காக விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்லையே, எப்பயும் மனோஜுக்கு மட்டும்தான் நீ சப்போர்ட் பண்ணுவ அப்படி தானே? முத்து மீனாவை பற்றி நினைக்கவே மாட்டேன், யோசிக்கவும் மாட்டேன். மீனா பூக்கடைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா இப்படி பேசுகிற, பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. இங்கே மீனா பூக்கடையில் ஓனராக இருக்கா. மீனாவுக்கு நிறைய பூ ஆர்டர் கிடைக்கும்னு உனக்கு தெரியும். மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணுன்றதுக்காக டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கா. இப்படி மீனா பூக்கடைக்கு போகாமல் எந்த வேலையும் செய்யாமல் நான் வந்ததுலேருந்து வீட்டில் இருக்க வேலையை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே விஜயா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க பாட்டி. என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? நான் என்ன மீனா கிட்ட நீ பூக்கடைக்கு போகவே கூடாது, உன்னுடைய வேலையை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னேன்னா என்ன? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. மீனா பூக்கடைக்கு போனாலும் பெருசாக எந்த ஒரு வருமானமும் வரதில்ல, அதனால வீட்டிலேயே இருக்கலாம்னு நினச்சிருப்பா. அதுக்காக நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை. மீனா கிட்டே இப்படி நான் பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ பேசலை விஜயா, ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற. எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். மீனா எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை செஞ்சால் போதும்னு மீனா இப்போ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சா உடனே அடுத்த வேலையை செய்ய சொல்லிடுறேன். அப்படி இருக்கும்போது மீனாவால் எப்படி பூக்கடைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும்? விஜயா, உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் விஜயா. திட்டம் போட்டு தான் இப்படி மீனா பூக்கடைக்கு போகக்கூடாதுன்னு நீ யோசிச்சு இப்படி வேலையை சொல்லிக்கிட்டே இருக்க. வேலையை செஞ்சிட்ருக்க மீனா பூக்கடையில் இருக்க வேலையை செய்யாமல் தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். கிச்சனில் இருக்க வேலையை நீ தான் பார்த்துக்கணும் விஜயான்னு சொன்னால் உடனே மீனா கிட்ட, என் மாமியார் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக நீ பார்த்துக்கணும், என் மாமியார் இனி எந்த வேலையும் என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு நீ மீனா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இப்படி விஜயா உன்னுடைய வீட்டில் மீனாவும் முத்துவும் நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு அவங்க தனி கொடுத்தனம் போனால் கூட அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது அங்கே மீனா சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, நானாக விருப்பப்பட்டு தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி பேசிகிட்ருக்க? எனக்கு விஜயாவை பற்றியும் தெரியும், மீனா உன்னை பற்றியும் தெரியும். நீ இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிற. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை காரணமாக வச்சுக்கிட்டு எப்படியாவது நீ டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்றதுக்காகவே விஜயா ஒவ்வொரு வேலையும் செய்ய சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்லும்போது, பாட்டி என்ன பாட்டி செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், இனி மீனாவும் முத்துவும் விஜயா வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்னத்தை இப்படி ஒரு முடிவெடுக்கிறீங்க? இல்லை மீனா எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எதுக்கு? நீ சொல்கிற பேச்சை கேட்கணும், நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், உன் பேச்சை கேட்கணுன்றதுக்காக மீனா இங்கேயே இருக்கட்டும் நீ சொல்லலாம். ஆனால் இந்த வீட்டு மருமக மீனாவை நீ பொறுப்பான மாமியாராக பார்த்துக்கிட்டனா பரவாயில்ல. ஆனால் நீ கொஞ்சம் கூட மீனாவை பற்றி யோசிக்காமல் மீனா பூக்கடைக்கு போகக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தானே இப்படி ஒரு வேலை செய்கிற. இனி மீனாவும் முத்துவும் தண்ணி கொடுத்தனம் போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நானே செய்ய போகிறேன்னு சொல்லும்போது, அண்ணாமலை பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன உங்கள் அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? மீனா எப்பயும் போல தான் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல, என்னால் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜயா, உன்னை நான் நம்பவே மாட்டேன். நீ அப்போ மீனாவை மருமகளாக ஏற்றுக்கல. அம்மா சொல்கிற மாதிரியே நீ வேணும்னே மீனா பூக்கடைக்கு போகக்கூடாது, வேலையை செய்யக்கூடாதுன்னு தான் இப்படி ஒவ்வொரு வேலையை சொல்லிகிட்ருக்க. அம்மா வந்த உடனே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தியா? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அம்மா என்ன முடிவெடுத்தாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். அதனால் விஜயா, அம்மா என்ன சொன்னாலும் அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எப்படியாவது நான் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டில் இருக்க வேலையை பார்க்கவே வேண்டாம்னு நினச்சேன். அதனால் மனோஜ் பேச்சை கேட்டு இனி மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இனி கிச்சன் பக்கமே போக வேண்டாம்னு நினச்சா, என் மாமியார் நான் யோசிக்கிறதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யணும், அவங்க தனி கொடுத்தனம் போகணும்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. அப்படியே மீனாவும் முத்துவும் தனி கொடுத்தனம் போனால் அவங்க என்ன புதுசாக வீடு வாங்கிட்டா போக போகிறாங்க? இல்லையே, என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கும்போது, பாட்டி கொண்டு வந்த எல்லா பணத்தையும் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கொடுக்குறாங்க பாட்டி. இதை எதிர்பார்க்காத மீனா பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது, பாட்டி எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது, என்ன மீனா, இவ்வளோ நேரம் உனக்காகவும் முத்துவுக்காகவும் நான் பேசிகிட்டு இருந்ததை நீ கேட்டியா இல்லையா? அப்புறம் எதுக்காக இந்த பணத்தை பற்றி கேள்வி கேட்குற? இந்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக தான் இந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். சொல்லப்போனால் விஜயா திருந்திருப்பான்னு நினச்சேன். விஜயா மீனாவை உண்மையாகவே மருமகளாக ஏற்றுக்கல. ஆனால் எல்லாரையும் விஜயா ஏமாத்திட்டு இருக்கா.
அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, முத்து இந்த பணத்தை வாங்கிக்க. மீனாவும் வந்து எங்கே பூக்கடை வச்சுருக்காளோ அங்கே பக்கத்துலேயே புதுசாக வீடு வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புது வீடு வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி இப்படி பேசுகிறத கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனாலும் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி நம்ம வாங்குறதுன்னு யோசிக்கிறாரு முத்து. உடனே மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பாட்டி அந்த பணத்தை கொடுத்துட்டு, இனி சீக்கிரமாகவே புதுசாக வீடு வாங்குறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ முத்து, இந்த பொறுப்பை நீ தான் எடுத்து செய்யணும், புரியுதா? விஜயா நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. மீனா, நீ எப்பயும் போல நாளையிலேருந்து உன்னுடைய கடையில் இருக்க வேலையை நீ கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே விஜயா பேச்சை கேட்டுட்டு வீட்டில் இருக்க வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு விஜயா பேச்சை கேட்டுட்டு இருந்தேன்னா இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். உன்னுடைய திறமையால் நீ முன்னேறணும். விஜயா உண்மையாகவே மனசு மாறி உன்னை மருமகளாக ஏற்றுக்கணுமே தவிர்த்து இப்படி எங்களை ஏமாத்துறதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக மனசு மாறின மாதிரி விஜயா வந்து பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்த மனோஜ் வந்து, பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அம்மா எப்பயும் போல் மீனாவை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் தான் எங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அம்மாவை மீனாவும் முத்துவும் எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் யோசிக்கல? உனக்கு பிரச்சனைன்னு உடனே நீ வந்து அண்ணாமலை கிட்ட உதவி கேட்ட. அண்ணாமலை சேர்த்து வச்ச பணத்தை உனக்காக அங்கே ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், உனக்கு மட்டும் எல்லா பணமும் கொடுக்கணும்னு நினைக்கிறியே, அப்போ முத்துமீனாவை பற்றி விஜயா யோசிக்கலனாலும் ஏன் அண்ணாமலை யோசிக்கலனாலும் நான் யோசிப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காரு மனோஜ். மனோஜ் வந்து பாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியல. ஏற்கனவே அண்ணாமலையோட 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு தானே நீ வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க. இப்போ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கன்னா அண்ணாமலையோட பணத்தை வச்சு தானே இப்படிலாம் செஞ்ச. ஆனால் நாங்கள் கேள்வி கேட்கலையே. இப்போ நீயும் கேள்வி கேட்கவே கூடாது. மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் கஷ்டப்படக்கூடாது. அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். விஜயா சொல்கிற வேலையெல்லாம் மீனா இனி செய்யக்கூடாது. மீனாவை மருமகளாக ஏற்றுக்காம வீட்டில் இருக்க வேலையை செஞ்சால் போதும் மீனா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதால முத்துவும் மீனாவும் பாட்டி கொடுத்த பணத்தை வச்சு அங்கே மீனாவோட பூக்கடை பக்கத்துலேயே புதுசாக வீடு வாங்குறதுக்காக மீனாவும் முத்துவும் எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, மீனா, பாட்டி இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இவ்வளோ பணம் கொடுப்பாங்க, நம்ம புதுசாக வீடு வாங்குறதுக்கு உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது, நானும் நினைக்கல. விஜயாத்தை உண்மையாகவே மனசு மாறிட்டாங்களா இல்லையான்னு தெரியாமல் தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தேன். ஆனால் பாட்டி விஜயாத்தையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இனி அவங்க பேச்சை நான் கேட்கக்கூடாது, விஜயாத்தை சொல்கிற வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக பாட்டி நமக்காக இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க, புதுசாக வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி சொல்கிறது சரிதான். நீ எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தாலும் அம்மா பேச்சை கேட்டாலும் உன்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அவங்க நினைக்கிற மாதிரி பணம் இல்லை, வசதி இல்லை. அதனால தானே அம்மா வந்து இப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க. பாட்டி சொன்ன மாதிரியே நம்ம தனி கொடுத்தனம் வந்தாதான் நம்ம அருமை பெருமை என்னன்னு அம்மாவுக்கு புரிய வரும். இனியாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டு மீனா என்னை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல மீனா, உன்னையாவது பொறுப்பான மருமகளாக அம்மா வந்து ஏற்றுக்கணும் மீனா. அதுக்காக பாட்டி செஞ்சது எல்லாமே சரிதான்னு எனக்கும் தோணுது. அதனால் நம்ம நினச்ச மாதிரியே புது வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் அங்கே தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு மீனாவும் முத்துவும் நினச்ச மாதிரியே புது வீடு வாங்குறாங்க. பாட்டி கொடுத்த பணத்தை வச்சு முத்து ரொம்ப சந்தோஷமாக புது வீடு வாங்குறாரு. விஜயாவும் மனோஜும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இங்கே வந்து என் மாமியார் வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் உதவி செய்கிறேன்னு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மனோஜுக்கும் எனக்கும் பணமும் கொடுக்கல, உதவி செய்யவும் இல்லை. அப்புறம் எதுக்காக என் மாமியார் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இங்கே முத்து புது வீடு வாங்கினதால பாட்டி நினச்ச மாதிரியே மீனா வந்து புது வீட்டுக்கு ஓனர் ஆகுறாங்க. இங்கே பாட்டி, அண்ணாமலை, முத்து, மீனா, மனோஜ் எல்லாருமே புது வீட்டுக்கு கிளம்பி வராங்க. என்ன மனோஜ், இங்கே உங்கள் பாட்டி பணம் கொடுத்ததால முத்து இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா பேசுகிறது, பாட்டி நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்போ அவங்க தண்ணி கொடுத்தன போகணுன்றதுக்காக இப்படி வீடு வாங்கி தருவாங்க நானே நினைக்கலம்மா. இனி நீங்கள் தான் கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும். மீனா தான் இப்போ புது வீட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது இங்கே விஜயா உடனே மனோஜை பார்க்குறாங்க. போதும் மனோஜ், நீயும் நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமாகவே புது வீடு வாங்கணும்.
புரியுதா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஏற்கனவே நம்ம வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த பத்திரத்தை முதல்ல திருப்பி வாங்கணுமா, அதுக்கப்புறமா புது வீடு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அதானே நீ எப்படி சம்பாதிச்சு புது வீடு வாங்குவ, ஆனால் மீனாவும் முத்துவும் இங்கே உன்னுடைய பாட்டி செஞ்ச உதவியால் இப்போ பெரிய வீடு வாங்கிட்டாங்க பாத்தியா அப்படின்னு பொறாமப்படுறாங்க விஜயா. மீனா எப்பயும் போல பூக்கடைக்கு போயிட்டு அவங்க பொறுப்பாக வேலையெல்லாம் பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நீ நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், முன்னேறணுன்றதுக்காக இங்கே முத்துவோட பாட்டி உங்களுக்காக புது வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இனி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும். நீங்கள் இனி புது வீட்டுக்கு வந்ததால் உங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்யணும். அப்பப்போ வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு அண்ணாமலை. பாட்டி செஞ்ச உதவியால் பாட்டி இங்கே முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு புது வீடு வாங்கி கொடுத்ததால பாட்டிக்கு நன்றி சொல்கிறாரு முத்து. பாட்டி எங்களுக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மீனா.